ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான குழந்தைகளே, சேலம் மறை மாவட்ட இந்த பேராலய பங்கின் ஏன் மற்ற பங்குகளிலிருந்து வந்திருக்கிற பாசமான நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, இறைவன் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துள்ளார். இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. தவக்காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம், அருளின் காலம். இறைவனுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நாம் எல்லாரும் சாம்பலை, விபூதியை நெற்றியிலே தாங்கிக் கொள்வோம். மனிதனே, நீ மண்ணாயிருக்கிறாய், மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் அந்த வார்த்தைகள் சொல்லப்படும். அதற்கு மாற்றாக அண்மை காலங்களிலே மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்கின்ற வார்த்தைகளும் சொல்லப்படும். அன்றைக்கு சோதோம் கொமோராவுக்காக நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம் மன்றாடும்போது தொடக்க நூலில் வாசிக்கிறோம். 18:27 புழுதியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன் என்கிறார். நான் புழுதி, நான் சாம்பல். அப்படித்தான் நீங்களும் ஆண்டவரை அணுகி வந்திருக்கிறோம். சாம்பலில் இன்றைக்கு தொடங்கி பாஸ்கா திருவிழிப்பின் புதிய நெருப்பில், புதிய தண்ணீரில், பாஸ்கா திரியிலே, புதிய ஒளியிலே நாம் இந்த நாட்களை செலவழிக்க இருக்கிறோம். சீடத்துவ வாழ்வு அர்த்தம் உள்ளது என்பதை ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு உணர்த்துவாராக. பாஸ்காவின் நிறை மகிழ்ச்சியை நோக்கி நாம் எல்லாரும் பயணம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். மீண்டும் மீண்டும் நம் காதுகளிலே ஒலித்தது, நோன்பிருங்கள், அழுது புலம்புங்கள். இங்கே எழுதப்பட்டுள்ளது போல திரும்பி வாருங்கள். உங்கள் உடைகளை அல்ல, இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். நாள் குறியுங்கள். பாருங்கள், தொடர்ந்து யாரெல்லாம் நோன்பு இருக்கணுமா? முதியோர் நோன்பு இருக்கணுமா? சிறுவர்கள், சிறுமிகள் நோன்பு இருக்க வேண்டுமா? பால் குடிக்கும் குழந்தைகள் நோன்பு இருக்க வேண்டுமா? ஜெபிக்க வேண்டுமா? மணமகன், மணமகள் இப்போதான் திருமணமாகி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லக்கூடாதா? குருக்கள் நோன்பு இருக்க வேண்டுமா? அருள் சகோதரிகள் நோன்பு இருக்க வேண்டுமா? குருக்கள், கன்னியர்கள் அழ வேண்டுமா மக்களுக்காக? எவ்வளோ சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை பார்த்து, அருள் பணியாளர்களை பார்த்து இந்த முதல் வாசகத்திலே கேட்டோம், ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டோம் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழ வேண்டுமாம். பாருங்கள், ஆண்டவர் இன்றைக்கு யோவேல் வழியாக சொல்லுகிறார்,
அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய அழுகை, கண்ணீர் வீணாகாதான். இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது. நம் அன்பு தெய்வத்தை பற்றி, நம் ஆண்டவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், ஆசி வழங்குபவர், செய்ய நினைத்த தீமையை செய்யாமல் விட்டு மனம் மாறுபவர். நம்ம மனம் மாறணும்னு வேண்டிக்கிறோம், ஆண்டவரே மனம் மாறுவாராம். நம்மளை தண்டிக்க நினைக்கிற ஆண்டவர் மனம் மாறி தண்டிக்காம ஆசீர்வாதங்களை பொழிவாராம். பாருங்கள், ஒரு பக்கம் இன்றைக்கு தியாக ஐயா அழகாக பாடினார்கள் திருப்பாடல் 51. ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் வையும், இரக்கம் வையும். அன்றைக்கு தாவீதை பொறுத்த மட்டில் ஒரு கடந்த காலம், உமக்கு எதிராக மட்டுமே நான் பாவம் செய்தேன். ஒரு நிகழ்காலம், என் பாவம் எப்போதும் என் கண் முன்னே நிற்கிறது. எத்தனையோ வேண்டுதல்கள், என்னை தூய்மையாக்கும், என்னை கழுவும், உம் ஆவியை என்னிடமிருந்து அணைத்து விடாதேயும், தூயதோர் உள்ளத்தை என்னில் உருவாக்கா. எத்தனையோ வேண்டல்கள். ஒரு எதிர்காலம், உம் புகழ்ச்சியை நான் வியந்து பாடுவேன். பிரியமானவர்களே, அந்த திருப்பாடல் உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். நம் கடந்த காலம் அடிக்கடி கெட்டது செஞ்சோம், அதை மட்டும்தான் பாவம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது இல்லைம்மா, நல்லது செய்ய முடிந்திருந்தோ நீ செய்யாமல் விட்டால் அது பாவம் என்கிறாரே யாக்கோபு. ஒவ்வொரு நாளும் நல்லது செய்யாத போதெல்லாம் நாம் எல்லாரும் பாவம் செய்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம், நாங்களும் உமது புகழ்ச்சியை பாட வேண்டும் என்று கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, அன்றைக்கு யோபேல் எந்த பின்னணியில் இப்படி அழைப்பு விடுத்தார் பாருங்க. வறட்சி, இன்னொரு பக்கம் வெட்டுக்கிளி, அறுவடையே இல்லை. உங்கள் வாழ்வில் வறட்சியா? உங்கள் வாழ்வில் எத்தனையோ வெட்டுக்கிளிகளா, துன்பங்களா? யோவேலுக்கு செவி கொடுங்கள், நிச்சயமாக வாழ்க்கை மாறும். மன்னிப்பு கேளுங்கள். இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? They forgot God, forgot the covenant. ஆண்டவரை மறந்து விட்டார்கள். ஆண்டவரோடு கொண்டிருந்த ஒப்பந்தத்தை, உடன்படிக்கையை மறந்து விட்டார்கள். பாருங்க, எவ்வளோ பேர் பிஸியா இருக்காங்களாம். அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, வேலை செய்யறாங்களாம், ஸ்கூல்ல வேலை செய்யறாங்களாம், அங்க வேலை செய்யறாங்களா, இங்க வேலை செய்யறாங்க. உன் பிஸியை தூக்கி குப்பையில போடு. ஆண்டவரை மறந்து விடாதே. யாருக்கு பணிபுரிகின்றாயோ எல்லாரும் ஆண்டவர் என்பதை நினைவில் கொள். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் யோவேல் வழியாக, ஆண்டவரை மறந்து விடாதே. அவரோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மறந்து விடாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், பேரன்பு மிக்கவர். பாருங்கள், இந்த முதல் வாசகம் அப்படித்தான் முடிகிறது. பேரன்பு மிக்கவர் நம் ஆண்டவர், அவரை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இந்த இரண்டாவது வாசகத்தில் வாசமான மக்களே, பவுல் மீண்டுமாக சொல்லுகிறார் யோவேலுடைய வார்த்தைகளை, கடவுளோடு ஒப்புரவாக. கடவுளோடு ஒப்புரவானா நாமும் ஒருவர் ஒருவரோடு ஒப்புரவாக வேண்டும். கிறிஸ்துவின் சார்பில் உங்களை கெஞ்சி கேட்கிறோம். நீ ஒப்புரவாகினா மட்டும் போதாது, உன் குடும்பம் ஒப்புரவாக வேண்டும். எத்தனையோ அம்மா, எத்தனையோ அப்பா கெஞ்சி கேட்கிறாங்க, தம்பி மனம் திரும்ப மாட்டியா? அப்படித்தான் பவுல் கேட்கிறார். கெஞ்சி கேட்கிறேன், மன்றாடுகிறேன், உங்கள்கிட்ட பிச்சை கேட்கிற என்று கேட்கிறார்கள். அதே போலத்தான் இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார்.
அவருக்கு ஏற்புடையவராக வேண்டுமா? பாவமே அறியாதவர் பாவ நிலை ஏற்றார், அருளை வீணாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பதில் அளிப்பவர், நமக்கு துணையாய் இருப்பவர். தகுந்த காலம், மீட்பின் நாள். பவுலுக்கு ஒரு பெருமை தான், நான் தான் தூதுவர், அம்பாசடர், மெசஞ்சர், என் மெசேஜை கேளுங்க, மனம் மாறுங்க என்று சொல்லுகிறார். பாருங்கள், முறிந்த உறவு சரி செய்யப்பட வேண்டும், விரிசலான நட்பு ஒன்றாக்கப்பட வேண்டும். நம்பிக்கையாளர்கள் சீடத்துவ வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரோடு இணைய வேண்டும். பாருங்கள், ஒரு பக்கம் இறைவனோடு இந்த நற்செய்திகளை கேட்டோம், ஜெபியுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறேன், ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் இறை வார்த்தையை அதிகமாக வாசிக்க நம்மை கூப்பிடுகிறார். அவரிடம் பேச நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அயலாரோடு மற்றவர்களுக்கு உதவி செய்வது, ஒவ்வொரு நாளும் உதவி செய்ய வேண்டும். இன்னொன்று நம்மோடு, அதுதான் ஒருத்தல், தவம், உபவாசம். ஒரு விதத்தில் மூன்றுக்குமே தொடர்பு உண்டு. அந்த காலத்தில் மிக தெளிவாக இருந்தது. யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா உபவாசம் இருந்து சேர்த்த பணத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். உபவாசம் உன்னை துன்புறுத்தி கொள்ள மட்டுமல்ல, இயேசுவின் பாடுகளை உணர மட்டுமல்ல, உன்னுடைய உபவாசம் ஒருத்தல், தேவையில் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய். சாமி, 40 நாளும் நான்வெஜ் சாப்பிடல, சேர்த்த பணம். நாங்கள் ஒரு 10 நாள் உபவாசம் இருந்தோம், சேர்த்த பணம் இந்த ஏழை குடும்பத்துக்கு பயன்படுத்தட்டும் என்று ஒரு விதவை தாய் கொண்டு வந்து கொடுக்கிறார்களே, அதுதான் உண்மையான உபவாசம். உபவாசம் இருந்து உன்னையே வளர்த்து கொள்ள அல்ல, உபவாசம் பிறர் அன்புக்காக. மறந்துவிடவே கூடாது பிரியமானவர்களே. அதுவும் குடும்பமாக பாருங்க, அன்னைக்கு யோவேல் கூப்பிட்டாலும் சரி, பவுல் சொன்னாலும் சரி, எல்லாம் குடும்பமாக நிகழ வேண்டும். கான்வென்ட்டா, ப்ராவின்ஸா, சபையா, நோன்பிருங்கள். அன்பியமா, பங்கு குடும்பமா, மறை மாவட்டமா, நோன்பிருங்கள். தனியாக மட்டுமல்ல, எல்லாரும் அழைக்கப்படுகிறீர்கள். அன்றைக்கு பாவம் இல்லாதவர் பாவமானாரா? கவலை நிறைந்த கண்கள், பசிக்கும் வயிறு, வலிக்கும் இதயம், இவையெல்லாம் துன்பப்படுகின்ற அத்தனை பேரோடும் ஒன்று சேர வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரின் குரலை கேட்போம். நோன்பு இருத்தல், உபவாசம் செய்தல் எல்லாம் எத்தனையோ காரியங்களை தவிர்க்க பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு நவீன நோன்புகள் சற்று வித்தியாசமாக கூட இருக்கின்றன. என்ன அது நவீன நோன்பு? சாப்பாட்டை தவிர்ப்பது, புலாலை தவிர்ப்பது மட்டுமல்ல, அதை தாண்டி மற்றவர்களை கண்டனம் செய்யாதே, கிறிஸ்துவை அவர்களில் பார், வேற்றுமையை மிகுதிப்படுத்தாதே, ஒன்றாயிருக்க கற்றுக்கொள். பாருங்கள், மற்றவர்களை காயப்படுத்தாதே, உண்மையாக பேசு, திருப்தி இல்லாமல் அலையாதே, நன்றியோடு இரு, கோபப்படாதே, பொறுமையோடு இரு. எப்போது பார்த்தாலும் அது சரியில்லை, இது சரியில்லை என்று பெசிமிஸ்டாக இருக்காதே. ஒரு ஆப்டிமிஸ்டாக, பாசிட்டிவ் தாட்ஸோடு வாழ்ந்து காட்டு. எப்போது பார்த்தாலும் கம்ப்ளைண்ட், குறை சொல்லாதே.
மாறாக பாராட்ட கற்றுக்கொள். வெறுப்போடு இருக்காதே, அகிம்சையோடு சமாதானமாக இரு. உன்னை பற்றிய அக்கறை கொள்ளாதே, மற்றவர்களையும் ஒற்றுப்பார். வீண் பேச்சு பேசி அடுத்தவர்கள் பெயரை கெடுக்காதே. நோக்கமுள்ள நல்ல வாழ்வு வாழ்ந்து காட்டு. எப்போது பார்த்தாலும் ஐயோ பயமா இருக்கிறது என்று சொல்லாதே. ஆண்டவரை நம்பு. இன்றைக்கு நம் எல்லாருக்கும் அழைப்பு. திரும்பி வாருங்கள், திரும்பி வாருங்கள். விபூதியிலே தொடங்குவோம், பாஸ்கா ஒளியிலே நிறைவு காண்போம். ஆமென்.